பொங்கல் பண்டிகை. நாம் பொங்கல் விழா கொண்டாடுவது மகாபாரத வெற்றி விழாதான். மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர். நடுவில் சகுனி சண்டை மூட்டிவிடுவார். பாண்டவர்கள் விவசாயம் செய்யும் பாண்டியர்கள்தான். கௌரவர்கள் மலைநாட்டில் வாழும் குறவர்கள். விவசாயம் செய்யும் பாண்டியர்களுக்கும் மலைநாட்டு குறவர்களுக்கும் போர் வந்தது எதனால் என்றால், பாண்டியர்களுக்கு விவசாயம் செய்ய காடுகள் தேவை. ஆனால் குறவர்கள் தர மறுக்கின்றனர். கடைசியில் மகாபாரத போரில் வெற்றி பெற்றவர்கள் பாண்டியர்கள்தான். பாண்டியர்கள் விவசாயத்தை ஆரம்பிப்பதற்கு காடுகளை கொளுத்தியதை நினைவு கூறும் நாள்தான் போகி. போகி நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? விவசாயம் செய்வதற்காக காடுகளை கொளுத்தியதை நினைவு கூறுவதற்காக போகி திருநாளை கொண்டாடுகிறோம். இதையே அசாமில் மகாபிகு என்று கொண்டாடுகிறார்கள். மகாபிகு என்றால் பெரிய சண்டை. மகாபாரத போர். ஆந்திராவில் பெட்ட பண்டுகா என்று கொண்டாடுகிறார்கள். கேரளாவில் இந்த பண்டிகையை கொண்டாடுவதில்லை. மலைக்குறவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த சண்டைதான். இந்த மலைக்குறவர்கள் யார் என்றால் இப்போதுள்ள கேரளா மக்கள். மாட்டுப்பொங்கல். மாடுகள் என்பது கருத்தினனை கிருஷ்ணனையே குறிக்கும். கருத்தினன் என்பவர் ஆயர் சமூகத்தில் பிறந்தவர். கோனார்கள். மகாபாரத போரில் பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும் நடந்த போரில் குறவர்களுக்கு ஆதரவாக போய்விட்டார்கள். கோனார்கள் என்றால் ஆடுகளை வளர்க்கும் சமூகம். இவர்களுக்கு காடு இருந்தாலே போதும். ஆகையால் குறவர்களுக்கு ஆதரவாக போனார்கள். போரில் வெற்றி பெற்றவர்கள் பாண்டியர்கள். மகாபாரத விழா கொண்டாடும் கடைசி நாளில் இந்த கோனார்கள் பாண்டியர்களை கண்டு அவர்களிடம் சமரசம் செய்து கொண்டார்கள். கோனார்கள் மற்றும் பாண்டியர்கள் தங்களது உணவு பண்டங்களை கொடுத்து நட்பு பாராட்டினர். குறவர்களும் பாண்டியர்களிடம் சமரசமாகி நட்பு பாராட்டினார்கள். இப்படியாக கோனார்களும் குறவர்களும் பாண்டியர்களை கண்டு சமரசம் செய்து கொண்ட நாள் காணும் பொங்கல். அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.